Praise the Lord. Hallelujah. யெகோவா தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வதற்கு போதுமானவராக இருக்கு. என்னோடு கூட சேர்ந்து எல்லா பேரும் ஒருமித்து ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். யெகோவா தேவன் சர்வ வல்லவர், எல்லாவற்றையும் செய்ய பலனுள்ளவர். யெகோவா தேவன் சர்வ வல்லவர், எல்லாவற்றையும் செய்ய பலனுள்ளவர். ஹல்லேலூயா 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 ஓசானா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஹல்லேலூயா 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 ஓசானா. மீண்டும் ஒரு விசை கூட ஹல்லேலூயா 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 ஓசானா. ஹல்லேலூயா 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 ஓசானா. யெகோவா ஈரே பார்த்துக் கொள்வார், யெகோவா நிசி வெற்றி தருவார். யெகோவா ஈரே பார்த்துக் கொள்வார், யெகோவா நிசி வெற்றி தருவார். யெகோவா தேவன் சர்வ வல்லவர், எல்லாவற்றையும் செய்ய பலனுள்ளவர். யெகோவா தேவன் சர்வ வல்லவர், எல்லாவற்றையும் செய்ய பலனுள்ளவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யெகோவா ரஃபா சுகம் தருவா, யெகோவா ஷம்மா நம்முடன் இருப்பார். யெகோவா ரஃபா சுகம் தருவார், யெகோவா ஷம்மா நம்முடன் இருப்பார். யெகோவா தேவன் சர்வ வல்லவர், எல்லாவற்றையும் செய்ய பலனுள்ளவர். உற்சாகமாய் யெகோவா தேவன் சர்வ வல்லவர், எல்லாவற்றையும் செய்ய பலனுள்ளவர். ஹல்லேலூயா 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 ஓசானா. ஆமென். ஹல்லேலூயா 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 ஓசானா. இப்பொழுது திறந்த வாசல் சபைகளின் தலைமை போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார் அவர்கள் தேவ செய்தி அளிப்பார்கள். கேளுங்கள், தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த தொலைக்காட்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குமேயானால் தொடர்ந்து எங்களை உற்சாகப்படுத்தும்படி உங்களுடைய கடிதங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஒருவேளை இந்த ஆண்டு எப்படி இருக்குமோ என்று சொல்லி நீங்கள் கலங்கி இருக்கலாம். ஆனால் நீங்கள் கலங்க தேவையில்லை. ஒரு பக்தன் இப்படி சொன்னார், ஐ டோன்ட் நோ மை ஃபியூச்சர் பட் ஐ நோ த லார்ட் ஹூ ஹோல்ட்ஸ் மை ஃபியூச்சர். ஒருவேளை உன் எதிர்காலத்தை குறித்து அறியாமல் இருக்கலாம், ஆனால் உன் காலங்களை கையில் வைத்திருக்கிறவரை குறித்து அறிந்திருப்பேயானால் நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்க உனக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த நாளிலே திருமறையிலிருந்து உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம்
23 வசனத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இது யாக்கோபின் குமாரராகிய நப்தலியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி சொல்லுகிறது, நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். மேதிசையும் தென் திசையும் நீ சுதந்திரித்துக்கொள் என்றான். இது மோசே தான் மரணமடைவதற்கு முன்பதாக இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதம். இதே சம்பவத்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49 அதிகாரத்தில் யாக்கோபு தான் மரிக்கும் முன்பதாக தன் குமாரரை பார்த்து சொன்னதாக இதே மனிதனை குறித்து அங்கே வருகிறது. அங்கே வித்தியாசமான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான், இன்பமான வசனங்களை அவன் வசனிக்கிறவன். இந்த நாளிலே, இந்த புதிய ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிற என் அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்துவம், கர்த்தருடைய தயவினாலே நீ திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பாய். ஆம் அன்பான தேவ பிள்ளையே, ஒருவேளை கடந்த ஆண்டிலே அதிகமான வியாதிகள், அதிகமான போராட்டங்கள், அதிகமான பிரச்சனைகள், நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை, தடைப்பட்ட பல ஆசீர்வாதங்கள், இவர்களுக்கு மத்தியிலே தேவனுடைய வார்த்தை உன்னை பார்த்து சொல்கிறது, நீ கர்த்தருடைய தயவினாலே நீ திருப்தி அடைவாய். ஆம் அன்பானவர்களே, நான் வசிக்கின்ற இந்த உலகம் திருப்தியற்ற உலகம். வேதம் சொல்கிறது, பணப்பிரியன் பணத்தால் திருப்தி ஆவதில்லை, செல்வப்பிரியன் செல்வத்தினால திருப்தி அடைவதில்லை. திருப்தியற்ற உலகத்தில் வாழ்கிறோம். இன்றைக்கு மக்களை கேட்டு பாருங்களேன், பணம் படைத்தவர்கள் கூட திருப்தி இல்லை, படித்தவர்களுக்கு கூட திருப்தி இல்லை, வாழ்க்கையின் பல நிலைகள் இருக்கிறவர்களுக்கு திருப்தி இல்லை. திருப்தி என்று சொல்லுகிற ஒன்று ஆண்டவரால் மட்டுமே வரும். ஒரு தேவமனிதன் இப்படி சொன்னார், if at all there is anything satisfaction in this world, it is only through Christ. இந்த உலகத்திலே திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இருக்குமேயானால் அது கிறிஸ்து மாத்திரமே. இந்த புதிய ஆண்டிலே ஆண்டுடைய வார்த்தை உனக்கு சொல்லுகிறது, நீ அவருடைய தயவினாலே திருப்தி அடைவாய். ஆம் அன்பானவரே, இந்த ஆண்டு உன் ஆண்டவர் உன் வாழ்க்கையை திருப்தியாக்கும் ஆண்டு. இரண்டாவது சொல்லுகிறேன், அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நீ நிறைந்திருக்கிற ஒரு ஆண்டு. மூன்றாவது, மேற்திசையும் தென் திசையும் சுதந்திரிக்கிற ஒரு ஆண்டு. இந்த ஆண்டிலே ஆண்டவர் உனக்கு என்று வைத்திருக்கிற சில ஆசீர்வாதங்களை நான் சொல்லுகிறேன். முதலாவதாக, ஆண்டவர் பஞ்ச காலத்திலே உன்னை திருப்தியாக்குவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 37 அதிகாரம் 19 சொல்லுகிறது, அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஆம் அன்பானவர்களே, ஆபத்து நாளிலே வெட்கி போகிற பல நிலைகள் மனிதர்களால், சொந்தங்களால், சூழ்நிலைகளால், நம்பிக்கைக்குரியவர்களால், ஏன் பல நேரங்களிலே திருச்சபை மக்களால் ஒருவேளை வெட்கப்படுகிற நேரங்களிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் வெட்கப்படாதிருந்து பஞ்ச காலத்திலே ஆண்டவர் உன்னை திருப்தியாக்குவார். அன்பானவர்களே, இந்த நான் வசிக்கிற இந்த காலங்கள் கொடிய காலங்கள். சராசரி மனிதன் ஒரு குடும்பத்தில் நடத்த முடியாத அளவுக்கு இன்றைக்கு விலைவாசிகள் விஷம் போல ஏறி இருக்கிறது. அதுதான் பக்தன் பாடினான், விலைவாசி விஷம் போல் ஏறிட்டாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. திருமறை சொல்லுகிறது, பஞ்ச காலத்திலே நான் உன்னை திருப்தியாக்குவேன். ஆமன்பாதவர்களே, உலகமே பஞ்சத்தில் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய தீர்க்கனாகிய எலியாவை தேவன் போஷித்தது உண்மையானால் இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் அவருடைய திருப்தியினாலே உன்னை திருப்தியாக்குவார். இரண்டாவதாக, ஏசாயாவின் புஸ்தகம் 58 அதிகாரம் 11 சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. அன்பானவர்களே, முதலாவது சொன்னேன் பஞ்ச காலத்திலே, இரண்டாவது மகா வறட்சியான காலத்திலே உன்னை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாதே நீருற்றை போலவும் இருப்பாய். ஒருவேளை உன் சூழ்நிலைகள் நீ வாழவே முடியாது, உனக்கு வாழ்வே இல்லை என்று சொல்லி உன்னை பயமுறுத்தலாம். சம்பவங்களும் அல்லாவிட்டால் மனிதனுடைய வார்த்தைகளும் உன் காதுகளிலே எதிரொலித்துக் கொண்டே இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, என்றோ ஒரு நாள் அல்ல, வாரத்தின் மாதத்தின் முதல் வாரத்தில் அல்ல, நித்தமும் உன்னை நடத்தி. சென்னை, பொதுவாக சென்னை மக்களுக்கு எப்படி என்றால், ஒருவர் இப்படி வேடிக்கையாய் சொன்னார், ஃபர்ஸ்ட் வீக் இஸ் a golden week, second week is a silver week, third week is a copper week, fourth week is a pauper week.
அதாவது முதலாவது வாரம் மக்களுக்கு ஒரு கோல்டன் வீக், எப்பொழுது பார்த்தாலும் அவர்கள் வீடுகளிலே அதிகமான பண நடமாட்டம் இருக்கும். இரண்டாவது வாரம் சில்வர் வீக், அதாவது அதிகமாக எல்லாமே குறைந்து கொண்டிருக்கும். மூன்றாவது காப்பர் வீக், எல்லாமே வெறும் சில்லறையான ஒரு மாதம். கடைசியாக பாப்பர் வீக், ஒன்றுமில்லாத மாதம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கோ வேதம் சொல்கிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். அன்பானவர்களே, ஆத்தும திருப்தி என்பது தேவனால் மட்டுமே நடக்கும். இதைத்தான் ஏசாயா தீர்க்கன் சொன்னான் 53ஆம் அதிகாரத்திலே. அவர் தம்முடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை அவர் திருப்தி அடைவார். இந்த நாளிலே உன் ஆத்துமாவை திருப்தியாக்குகிறார். ஆமன்பு ஊழியனே, சோர்ந்து போக வேண்டாம். தேவ ஊழியத்தை தேவ சித்தத்தின்படி செய்தால் தேவன் தேவைகளை தேடி வந்து தருவார். என்னுடைய 40 ஆண்டு காலத்திலே நான் கற்றுக்கொண்ட ஒரு உண்மை சத்தியம். இயேசுவை 40 ஆண்டுகளாக பின்பற்றுகிறேன். அவரை உண்மையாய் பின்பற்றும் போது அவருடைய மகா பெரிய நன்மைகள் உன்னை திருப்தியாக்கும். நான்காவதாக வேதம் சொல்கிறது, அவருடைய ஆலயத்தின் சம்பூரணத்தினாலே உன்னை திருப்தியாக்குவேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, என் ஆலயத்தின் சம்பூரணம். இந்த புதிய ஆண்டிலே அன்பு விசுவாசிகளே, அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்றை தீர்மானியுங்கள். எந்த காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய ஆலயத்தை நான் ஒரு நாள் விட்டுவிட மாட்டேன். எந்த வியாதிகள் வந்தாலும், வறுமைகள் வந்தாலும், எல்லாமே உங்களுக்கு எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமாக இருந்தாலும், ஒன்றை தீர்மானம் செய்யுங்கள். இந்த ஆண்டிலே எந்த காரணத்தை கொண்டும் ஒரு வாரத்தை கூட நான் தேவனுடைய வீட்டை மறக்க மாட்டேன், விட மாட்டேன் என்று சொல்லி நீங்கள் தீர்மானம் செய்யும் போது ஆலயத்தின் சம்பூரணத்தினாலே உங்களை திருப்தியாக்குவார். கடைசியாக சங்கீதத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, நானோ நீதியினால் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உம்முடைய சாயலால் திருப்தியாவேன். திருப்தி என்பது அன்பானவர்களே தேவனால் மட்டுமே. திருப்தி என்பது தேவனை நோக்கி பார்க்கும் போது மட்டுமே. இன்றைக்கு இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற தோல்விக்கு காரணம் என்னவென்றால், தேவனை நோக்கி பார்க்க வேண்டிய மக்கள் மனிதர்களையும் நண்பர்களையும் உறவுகளையும் சார்ந்து வாழ்வதனாலே. அடிக்கடி என் திருச்ச மக்களுக்கு நான் சொல்வது, இந்த பூமியிலே நீங்கள் யாரையாகிலும் அதிகமாய் சார்ந்து கொண்டால் அவர்கள் உங்களை விட்டு சீக்கிரமாய் அவர்கள் இல்லாமற் போவார்கள். இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் உங்களை அவருடைய சமூகத்தினாலே திருப்தியாக்கி இந்த ஆண்டு முழுவதும் நடத்த உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். புதிய ஆண்டு ஆரம்பித்திருக்கிற மக்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய திருப்தியும், நீர் அளிக்கும் நன்மை, நீர் அளிக்கும் ஆத்தும திருப்தி, நீர் அளிக்கிற சம்பூர்ண மழையை உம்முடைய மக்கள் பெற்று அனுபவிக்க உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, அடுத்த வாரம் இதே நேரம் இதே நிகழ்ச்சிகளே உங்களை பார்க்கும் வரை உங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய தொலைக்காட்சி குறித்துடைய கருத்துக்களை எழுதுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென். ஹல்லேலூயா. டிவி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாரை காட்டிலும் உம்மையே நேசிப்பேன், எல்லாவற்றை பார்க்கிலும் உம்மையே நேசிப்பேன் என்கிறதான ஒரு பல்லவியை பாடி நம் தேவனை ஆராதித்தவர்களாய் நாம் நிகழ்ச்சிக்குள்ளாய் கடந்து போகிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நேசங்களை காட்டிலும் ஒரு உயர்ந்த நேசம் நாம் ஆராதிக்கிறதான தேவன். உலகத்தில் இருக்கிற எல்லா உறவுகள், எல்லா பாசங்களை காட்டிலும் இயேசு நம்ம மேல வைத்திருக்கிறதான அன்பும் பாசமும் மேலானது. என்னோடு கூட சேர்ந்து பாடி தேவனை ஆராதியுங்கள். எல்லாரை காட்டிலும் உம்மையே நேசிப்பேன் என் இயேசுவே, எல்லாவற்றை பார்க்கிலும் உம்மையே நேசிப்பேன்